வணக்கம். இந்த காணொளியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி, சஷ்டி இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் எப்ப வரும்? ரொம்ப எளிமையா இதையெல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது? இதை எல்லாமே இந்த காணொளியில நம்ம பார்க்கலாம். முதல்ல இதுக்கெல்லாம் பேர் என்ன அப்படின்னா, திதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு திதி வரும். ஒவ்வொரு நாளும் அப்படின்னா சரியா 24 மணி நேரமா அப்படின்னா அந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் குறைவா இருக்கும். எல்லா திதியுமே ஒரே கால அளவுல இருக்காது. அப்ராக்சிமேட்டா ஒரு 23 மணி நேரம் அப்படி இல்லைன்னா 22.5 மணி நேரம் இந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்த அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கறதே நம்ம சரியா சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு கால அளவுல இருக்கும். அப்போ 30 நாளும் 30 திதி வரும். இது எல்லாமே ரொம்ப எளிமையா எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கறத இப்போ நம்ம பார்க்கலாம். அமாவாசை அப்படி இல்லைன்னா பௌர்ணமியே வருதுன்னா அதுல இருந்து சரியா 15வது நாள் இன்னொரு திதி வரும். அதாவது இன்னைக்கு அமாவாசை அப்படின்னா இன்னையில இருந்து சரியா 15வது நாள் பௌர்ணமி வரும். ஒருவேளை இன்னைக்கு பௌர்ணமி அப்படின்னா இதுல இருந்து 15வது நாள் அமாவாசை வரும். இப்போ இதுக்கு அடுத்த நாள் எப்படி திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி அப்படின்னு எடுத்துக்கும். ஏதோ ஒன்று எதுனாலும் இருக்கலாம். அதற்கு அடுத்த நாள் முதல்ல திதி ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளை வந்து பிரதமை அப்படின்னு சொல்லுவோம். பிரதம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மையான, பிறக்கின்ற, அதாவது ஆரம்பிக்கின்ற, முதலாவது அப்படின்னு அர்த்தம் வரும். அதனாலதான் வந்து மந்திரிக்கெல்லாம் முதன்மையானவர் அவரை பிரதம மந்திரி அப்படின்னு சொல்றோம். அதாவது எல்லா மந்திரிகளும் இருப்பாங்க. இந்த மந்திரிகளுக்கெல்லாம் முதன்மையானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம மந்திரி. அப்படி இல்லைன்னா ஆரம்பிக்கின்ற அந்த அர்த்தமும் வரும். அதனாலதான் வந்து இந்த திதி ஆரம்பிக்கின்ற அந்த முதல் நாளை பிரதமை அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இரண்டாவது நாள் வந்து துவிதியை அப்படின்னு சொல்லுவோம். துவிதியை அப்படின்னா வடமொழியில இரண்டாவது அப்படின்னு அர்த்தம். அப்ப இரண்டாவது நாளை துவிதியை அப்படின்னு சொல்லுவோம். மூன்றாவது நாள் திரிதியை. திரி அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஆங்கிலத்துல வரக்கூடிய திரி அல்ல, அது வந்து த்ரீ, இது வந்து திரி. அதனாலதான் வந்து 3 மூலைகளை உடைய அந்த அமைப்பை திரிகோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கணக்கு பாடத்துல படிச்சிருப்போம் திரிகோண முக்கோணம். திரிகோண மலை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இலங்கையில திரிகோண மலை அப்படின்னா 3 மலைகளால் சூழப்பட்ட அந்த பகுதிக்கு பேர் தான் திரிகோண மலை. அப்ப திரி அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். அந்த அமாவாசை அல்லனா பௌர்ணமி அதற்கு அப்புறம் வரக்கூடிய அந்த 3வது நாளை திரிதியை அப்படின்னு சொல்லுவோம். 4வது நாள் சதுர்த்தி. சதுர் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து சதுரங்கம் அப்படின்னு சொல்லுவோம். 3 மூலைகள் இருந்துச்சுன்னா அதை வந்து திரிகோணம் அப்படின்னு சொல்றோம். 4 மூலைகள் இருந்ததுன்னா அதுக்கு பேர் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல சதுர் வேதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். 4 வேதங்களை தான் வந்து அந்த ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள். இந்த 4 வேதங்களை வந்து சதுர் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சதுர் அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். அப்போ 4வது நாளை சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 5வது நாள் இது பஞ்சமி. பஞ்சம அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்துட்டு பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச பாண்டவர்கள் வந்து மொத்தமா 5 பேர். அந்த 5 பாண்டவர்கள் அப்படிங்கறதான் வந்து பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கோயில்கள்லாம் வந்து பஞ்சலோக சிலை அப்படின்னு இருக்கும். பஞ்சலோக சிலை அப்படிங்கிறது 5 உலோகங்களை சேர்த்து செய்யப்பட்ட சிலை. அதுக்கு பஞ்ச உலோக சிலை, அதை தான் வந்து பஞ்சலோக சிலை அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பஞ்ச அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். அப்போ 5வது நாள் அமாவாசை அல்லது பௌர்ணமியில இருந்து வரக்கூடிய 5வது நாள் பஞ்சமி. அடுத்தது 6வது நாள் இது சஷ்டி. சஷ்டி அப்படின்னா வடமொழி எழுத்துல 6 அப்படின்னு அர்த்தம். முருகருக்கு உகந்த நாள் சஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருக்கு 6 முகங்கள் இருக்கும். இந்த 6 முகங்கள் இருக்கக்கூடிய நாள் தான் அவருக்கு 6வது நாள் உகந்த நாளாக கொண்டாடுறோம். அதே போல சிவபெருமானுடைய நெற்றிக்கல்ல இருந்து 6 துளிகள் விழுந்துதான் 6 குழந்தைகளாக முருகன் அவதரித்தார். அதனாலதான் வந்துட்டு 6வது நாளை அவருக்கு உகந்த நாளாக கொண்டாடுறோம். அப்போ 6 அப்படின்னா சஷ்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ 6வது நாள் சஷ்டி. 7வது நாள் சப்தமி. சப்த அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து சப்தஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்தஸ்வரங்கள்னா 7 ஸ்வரங்கள் அப்படின்னு அர்த்தம். சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல வந்து கன்னிமாறு அப்படின்னு சொல்லுவாங்க. சப்த கன்னியர்கள் அப்படின்னா 7 பேர் இருப்பாங்க. அப்ப 7 அப்படின்னா சப்த அப்படின்னு அர்த்தம். அப்ப 7வது நாளை சப்தமி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது 8வது நாள். 8வது நாளை வந்து அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டம அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்துட்டு அஷ்டதிக்கு பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 8 பேர். அஷ்டதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. 8 திக்கு. திக்கு அப்படின்னா திசை அப்படின்னு அர்த்தம். அஷ்டதிக்கு அப்படின்னா 8 திசை. அதாவது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, தென்மேற்கு, மொத்தம் வந்து 8 திசைகள். அதனாலதான் வந்து அஷ்டதிக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அஷ்டதிக்கு அப்படின்னா 8 திக்கு. அப்போ அஷ்ட அப்படின்னா 8 அப்படின்னு அர்த்தம். அப்ப 8வது நாளை அஷ்டமி அப்படின்னு சொல்லணும். அடுத்து 9வது நாள் இது வந்து நவமி. அதாவது நவம அப்படின்னாக்கா நவ அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்து 9 கிரகங்களை நவகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே வந்து ஒரு சிலர் தப்பா சொல்லுவாங்க. 9 நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அப்படின்னா நவ அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். நவகிரகங்கள் அப்படி இல்லைன்னா 9 கிரகங்கள் அப்படின்னு ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். 9 நவகிரகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தமாயிடும்னா 9 கிரகங்கள் அப்படின்னு அர்த்தமாயிடும்.
அடுத்து நவபாஷண சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நவபாஷணம் அப்படின்னா 9 பாஷணங்கள். போகர் வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகர் சிலையை செஞ்சது 9 பாஷணங்களை. பாஷணம் அப்படின்னா விஷயம். 9 பாஷணங்களை சேர்த்து செய்தனால தான் வந்து அதற்கு நவபாஷண சிலை அப்படின்னு சொல்றோம். அப்ப நவ அப்படின்னா 9 அப்படின்னு அர்த்தம். அப்போ 9வது நாளை நவமி அப்படின்னு சொல்றோம். அடுத்து 10வது நாள். இது வந்து தசமி. தச அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் வந்துட்டு மகாவிஷ்ணு எடுத்த அந்த அவதாரங்களை தச அவதாரம்னு சொல்றோம். தச அவதாரம் அப்படின்னா 10 அவதாரம். அதுல வந்து 9 அவதாரங்கள் எடுத்துட்டாரு. 9வது அவதாரம் தான் வந்து கிருஷ்ண அவதாரம். அடுத்தது 10வது அவதாரம் கல்கி அவதாரம். அது இன்னும் எடுக்கல. அவர் 10 அவதாரங்கள் எடுக்க போறாரு அப்படிங்கறதுனாலதான் வந்து அதை தச அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தசம அப்படின்னா 10 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 11வது நாள். இதற்கு பெயர் வந்து ஏகாதசி. வடமொழி சொல்ல ஏகாதச அப்படின்னா 11 அப்படின்னு அர்த்தம். அப்ப 11வது நாள் ஏகாதசி. அடுத்து 12வது நாள். இதுக்கு பெயர் துவாதசி. இரண்டுக்கு வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா துவிதியை. 12க்கு துவாதசி. வடமொழி சொல்ல 2 அப்படின்னா துவிதியை, துவாதசி அப்படின்னா 12. அடுத்தது 13வது நாள். இதுக்கு பெயர் வந்து திரியோதசி. திரி அப்படின்னா 3ன்னு பார்த்திருக்கோம். திரியோதசி அப்படின்னா 13 அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 14வது நாள் சதுர்தசி. சதுர்த்தி அப்படின்னா 4வது நாள், சதுர்தசி அப்படின்னா 14வது நாள். அதாவது 2 துவிதியை, 12 வந்து துவாதசி, 3 வந்து திரிதியை, 13 வந்து திரியோதசி, 4 வந்து சதுர்த்தி, 14 வந்து சதுர்தசி. இந்த 14வது நாளுக்கு அப்புறம் வரக்கூடியது ஒன்று அமாவாசை வரும், இல்லைன்னா பௌர்ணமி வரும். இப்போ அமாவாசையிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த 15வது நாள் பௌர்ணமி வரும். இப்போ பௌர்ணமியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த 15வது நாள் அமாவாசை வரும். இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே அமாவாசைக்கு அப்புறம் வந்தாலும் சரி, பௌர்ணமிக்கு அப்புறம் வந்தாலும் சரி ஒன்னா தான் வரும். ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ அஷ்டமி இருக்குன்னு வைங்களேன், அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அஷ்டமியை வளர்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலவு அப்போ வளர்ந்து வரும். இந்த நேரத்தில் வரக்கூடிய இந்த திதிகள் எல்லாமே வளர்பிறை திதி. அப்போ அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த பஞ்சமியை வந்து வளர்பிறை பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த அஷ்டமியை வந்து தேய்பிறை அஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காலபைரவருக்கு ரொம்ப உகந்தது. அதே போல அந்த பஞ்சமி திதி வந்து வாராகிக்கு ரொம்ப உகந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு திதியும் இருக்கும். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த 30 திதிகளுமே ஒவ்வொரு நாளா மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த அடிப்படையில தான் இப்போ வந்து உங்களுக்கு இதை எல்லாமே எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே போல இன்னைக்கு ஏதாவது ஒரு திதி சொல்றாங்க அப்படின்னா இதுல இருந்து வேற ஏதாவது ஒரு திதி எப்போ வருது அப்படிங்கறத நம்மளே யாரும் சொல்லாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இன்னையில இருந்து 4வது நாள் அஷ்டமி. ஏன்னா 8வது நாள் தான் வந்து அஷ்டமி. அதே போல இன்னைக்கு வந்து பஞ்சமி அப்படின்னா இன்னையில இருந்து 2வது நாள் சப்தமி. இந்த மாதிரி நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்க முடியும். மீண்டும் இதே போல ஒரு நல்ல காணொலியில சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்களும் மறக்காம பார்த்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.